welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தான் வந்து பார்க்க போறோம். So இந்த vlog எதை பத்தி இருக்க போகுது அப்படினா நான் அந்த ஃபாரின் ட்ரிப் பத்தி சொல்லிருந்தேன் இல்லையா. So இந்த ஃபாரின் ட்ரிப் போறதுக்காக நாங்க என்னெல்லாம் எப்படியெல்லாம் prepare பண்ணோம், எப்படியெல்லாம் prepare ஆனோம் அப்படின்ற அந்த prepping vlogum first day அந்த எங்களோட டெஸ்டினேஷன்ல வந்து நாங்க லேண்ட் ஆகுற வரைக்குமே வந்து இந்த vlogல ஃபுல்லா இருக்கு. சோ எப்படி prepare பண்ணோம், என்னென்னலாம் வந்து நோட் பண்ணனும் அப்படின்றது இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ first preppingல பாத்தீங்க அப்படினா மெயினா எங்களோட grooming தான். சோ அதுல வந்து hair cut, hair colorனு அதுக்கு நான் தனியாவே vlog போட்டுருக்கேன். அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ செகண்ட் மெயினான விஷயம் வந்து ஷாப்பிங் தான். ஷாப்பிங் வந்து மோஸ்ட்லி நாங்க வந்து ஆன்லைன்ல தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். பட் கொஞ்சம் சின்ன ப்ராடக்ட் மட்டும் நாங்க வந்து நேர்ல விசிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து மேக்ஸ்ல, பிரிஸ்மால, ஜாக்கில போய்ட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி வச்சுட்டோம். அதையுமே வந்து அந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன், என்னோட ஹேர் கட் vlogல. அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்சல்ஸ்லாம் இன்னும் அன்பாக்சிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு 2 ட்ராலியில் தான் நாங்கள் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த பெரிய ட்ராலி வந்து நமக்கு செக்இன் லக்கேஜில் வந்துடும். அந்த குட்டி ட்ராலி வந்து நமக்கு கேபின் லக்கேஜில் வந்துடும். இது போக நான் வந்து எனக்கு ஒரு பெரிய டோட் பேக், ZOUKல உள்ள ஒரு டோட் பேக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பேக் பேக்கும் வந்து வச்சுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய மொத்த லக்கேஜாக வந்து இருக்க போகுது. நாங்கள் எத்தனை டேஸ் ட்ரிப் போக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 days and 6 night ட்ரிப்க்கு வந்து போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த பேக்கிங் சீன்ஸ் எல்லாமே. ஸோ பேக் பண்ணி முடிக்கிற வரைக்குமே ரூம் வந்து பயங்கர மெஸ்ஸியாக இருந்துச்சு. பிகாஸ் பார்சல் ஒன்றுனா வந்துட்டே இருந்துச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கணும். இது போக நான் ரிட்டன் நிறைய போட்டோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த ஷாப்பிங் வேலைகளே நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஒரு டைரியில் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுட்டேன். லைக் டே 1 என்னென்ன பண்ண போகிறோம் அண்ட் அவுட்ஃபிட், அதுக்கு என்னென்ன அவுட்ஃபிட்லாம் வந்து போட போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி டே 7 வரைக்குமே நாங்கள் டிபார்ட் ஆகிற டைம் வரைக்குமே என்னென்ன அவுட்ஃபிட் வந்து எடுத்து வைக்கணும், அதுக்கான இன்னோவேர், நைட் வேர்னு எல்லாமே வந்து செப்பரேட்டாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சில இதெல்லாம் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கணுன்றதுக்காக சேஃப்டிக்காக ஸ்பேர் ட்ரெஸ் 2மே வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பேக் பண்ணி திங்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு போக என்னெல்லாம் திங்ஸ் விட்டு போயிருந்துச்சோ அதெல்லாம் வாங்குறதுக்காக திங்ஸ் டு பை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேஜ் போட்டு அதில் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் வந்து திங்ஸ் டு பேக் தான். அதுக்கு ஒரு செப்பரேட் பேஜே வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வாங்கினது எல்லாமே உள்ளே செட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ என்னென்ன உள்ளே வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் போட்டு நான் எழுதிட்டேன். ஸோ எழுதினதுக்கு அப்புறமேட்டு நம்ம உள்ளே எல்லாம் வச்சாச்சான்னு செக் பண்ணுறப்ப அந்த சைடில் வந்து டிக் மார்க் வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ தட் நம்ம எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 41 ஐட்டம்ஸ் கிட்ட நான் வந்து எழுதி வச்சுருந்தேன், எதையுமே மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது எல்லாத்தையுமே உள்ளே செட் பண்ணிட்டோம், லக்கேஜுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பாக எங்களுடைய லக்கேஜ் பேக்கிங்கில் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த சார்ஜர் அடாப்டர் இருக்கு இல்லையா, நமக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சார்ஜர் ஹெட்டு, அப்புறம் நம்மளுடைய ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இதுக்கப்புறமேட்டு இது போக நான் வந்து ஒரு மெடிசின் செட்டே வந்து வாங்கி வச்சாச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. ஸோ அதில் வந்து நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபீவர் டேப்லெட்டு, கோல்டு டேப்லெட்டு, இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மெடிசின்ஸுமே வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேக்கிங் சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக நாங்கள் அந்த ஃப்ளைட் ஏறி எங்களோட டெஸ்டினேஷன் போக வேண்டிய டே வந்துச்சு. ஸோ அதுக்காக கெட் ரெடி வித் மீ ஒரு வீடியோ ஃபில்ம் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஆல்ரெடி லைவாக இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தா தெரியும் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியானன்றதை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ நான் ஹேர் கட் vlogல போட்டிருந்த அந்த குர்த்தி பேண்ட்டோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஸ்லிங் பேக் எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ இந்த ஏர்போர்ட் லுக்கில் நான் போட்டிருந்தேன் அந்த ஷர்ட், பேண்ட் ப்ளஸ் அந்த ZOUK பேக், அந்த டோட் பேக்கோட லிங்க்கு, அப்புறம் என்னுடைய ஷூஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ அமேசானில் இப்போது சம்மர் சேல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ சேல் வந்து 7th May வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த சேலில் நமக்கு வந்து மினிமமாக 50 to 80% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு. ஆல்சோ 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. 3 lakh ப்ளஸ் ஸ்டைல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான ஆஃபர் டைம் வந்து இதுதான். நீங்கள் மறக்காமல் கிராப் பண்ணிக்கோங்க. சேல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஏர்போர்ட் வந்து போயிட்டோம். எங்களுக்கு ஏர்போர்ட் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் வந்து எங்களுக்கு midnight 12 o'clock வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லா செக்இன் ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து ஃபைனலாக வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னா 1.5 hours வந்து டிலே ஆகிருச்சு. ஸோ எங்களுக்கான கேட் ஓப்பன் பண்ணவே இல்லை.
ஃபைனலி 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கேட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா டிக்கெட் செக் பண்ணி எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அது வரைக்கும் வெயிட்டிங் ஏரியாலே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு அடுத்து கனெக்டிங் ஃப்ளைட் வேறு இருக்குது. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் வந்து எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மலேசியா போகிறோம். மலேசியா டு தான் நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து போக போகிறோம். ஸோ ஃபைனலி சீட் ஏறி சீட்டில் உட்காந்து செட்டில் ஆகியாச்சு. ஸோ இப்போ இந்த டோர் மாதிரி தெரியுதில்ல, ஸோ இந்த டோர் தான் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஃப்ளைட்டை வந்து அது கிட்ட கொண்டு போய் அட்டாச் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஓப்பனிங். நம்ம வந்து ஏர்போர்ட்குள்ளேருந்து வந்து ஸோ இந்த ஓப்பனிங் வழியாக நம்ம வெளியில் வந்து தான் நம்ம ஃப்ளைட்குள்ளே வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நைட் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்களுடைய இந்த என்டையர் ட்ரிப்புமே வந்து நாங்கள் எல்லாமே விண்டோ சீட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மலேசியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ மலேசியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. அதுக்கு லே ஓவருமே கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து மலேசியா ஏர்போர்ட். மலேசியா வந்து இறங்கி அங்கேயும் வந்து அந்த செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களுடைய அடுத்த கேட்டுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்த ஃப்ளைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்டுக்காக நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ என்டையர் மலேசியாவோட ஏர்போர்ட்மே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அந்த மாதிரி கார்பெட்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய அவுட்ஃபிட். அவங்களுக்கு வந்து பீச் ஷர்ட் அண்ட் ப்ரௌன் பேண்ட், ஒரு டேன் ஷூஸ். எனக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ப்ரௌன் ஷர்ட், பீச் பேண்ட்ஸ் அண்ட் டேன் ஷூஸ் வந்து போட்டு இந்த கிளிப்பிங் எடுக்கிறப்ப வந்து 5:15 இருக்கும் நம்மளோட இந்தியன் டைமிங் படி. அண்ட் மலேசியன் டைம் வந்து 2.5 hours டிஃபர் ஆகும். ஸோ நான் மலேசியன் டைம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல வந்து கொடுத்துட்றேன். நம்ம ஊர் டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கும் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே லேயருக்கு வந்து ரொம்பலாம் டைம் இல்லை, எங்களுக்கு 1 hour தான் டைம் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஃப்ளைட்லாம் டிலே ஆகி வந்தனால. அதுக்கப்புறமேட்டு ஃப்ளைட் வந்து ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் எங்களுக்கு வந்து மீல்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம வந்து சாப்பிட்றலாம். ஸோ நாங்கள் டிக்கெட் போடுறப்பயே எங்களுடைய செகண்ட் ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் அப்போவே வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அங்கிள் சின் சிக்கன் ரைஸ்ன்னு வந்து போட்டிருந்துச்சு. பட் எங்களுக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் லிட்டரலி இது வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். பட் நோ வெஜ்ஜிஸ், லைட்டாக சிக்கன் மட்டும் சாட்டே பண்ணி வச்சுருப்பாங்க மேலே டாப்பிங் மாதிரி. இப்போ இந்தியன் டைம் படி 8 o'clock இருக்கும். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷன் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் ஸ்டில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வரக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் அந்த லேண்டை பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக செம்ம சூப்பராக ஒரு மத்திய சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ஃபைனலி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா பாலிக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். அண்ட் வி வெயிட்டட் ஸோ லாங் ஃபார் திஸ் டே. நம்ம எப்போ அந்த டெஸ்டினேஷன் போய் லேண்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ பாலியில் நாங்கள் லேண்ட் ஆகும்போது டைம் வந்து 10 இருக்கும் இந்தியன் டைம் படி. இதுக்கப்புறமேட்டு நம்ம விசா ப்ராசஸ், அதுக்கப்புறமேட்டு ஆன் அரைவல் விசா தான். ஸோ பிரச்சனை கிடையாது. அண்ட் இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பாலி ஏர்போர்ட்டே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டென்பசார் பாலி ஏர்போர்ட். உள்ளே வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பயங்கர பெரிய ஏர்போர்ட். லிட்ரலி எங்கே போகிறோம் எங்கே வாரோன்ற மாதிரி தெரியாத மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த என்டையர் பாலி ஏர்போர்ட்டே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துலனாலும் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தான் அவங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். அங்கே நிறைய என்னெல்லாமும் ஸ்டோரி மாதிரிலாம் இருந்துச்சு. பட் எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. அடுத்தடுத்து நமக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து போயாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நமக்கு ஆன் அரைவல் வீசா தான். வீசா போனதுமே வந்து 2 பேருக்குமே வந்து எடுத்தாச்சு. ஸோ இது எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து போகணும். ஸோ இமிக்ரேஷனில் வந்து நமக்கு வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது. பட் நான் வந்து சீக்ரெட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இமிக்ரேஷனில் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து சின்னதாக என்கொயரி மாதிரி பண்ணுவாங்க. எதுக்காக நீங்கள் வர்றீங்க அப்படின்ற மாதிரி, எத்தனை டே ஸ்டே பண்ணுறீங்கன்ற மாதிரி. எல்லா டைமும் இது வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. நம்ம பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா வந்து போதுன்ற மாதிரி இருக்கும். பட் வந்து இங்கே எங்களுக்கு வந்து சின்னதாக கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க, எதுக்கு வர்றீங்க, எப்போ போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது கேட்டதுக்கப்புறமா அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து QR கோட் வச்சு நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்லைனில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும் பாலிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து நம்ம ஃபீ பே பண்ண தேவையில்லை. பட் பாலிக்கே நம்மளோட வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஒரு டொனேஷன் கொடுக்கணும், யார் பாலிக்கு என்ட்ரு ஆனாலும் சரி. ஸோ அது வந்து 1,50,000 இந்தோனேஷியன் ரூபா வந்து நம்ம கெட்டுற மாதிரி இருக்கும் ஈச் பர்சனுக்கு. ஸோ அதையும் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் நாங்கள் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு இல்லையா திருச்சி ஏர்போர்ட்லேயே. ஸோ அப்போவே வந்து நாங்கள் இந்த ஃபார்ம் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா பாலி ஏர்போர்ட் விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய அந்த ட்ராவல் ஏஜென்சிலேருந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இது என்ன அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்த vlogல வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பை, டேக் கேர்.